வண்டியை எடுக்கவே கூடாது சார். இந்த இடத்த விட்டு வண்டியை எடுக்காதீங்க. யார் வேணாலும் உங்க டிப்போ மேனேஜர் யார் வரணுமோ வர சொல்லுங்க. உயிருக்கு உத்தரவாதமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. மேனேஜர் வராம இந்த வண்டிகளை சேஞ்ச் பண்ணாம இந்த ரூட்ல வண்டி விடவே மாட்டேன். நான் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையா இருக்கு. கீழே போனா பள்ளத்துல சரிஞ்சிரும் சொல்றேன். மீண்டும் மீண்டும் வண்டி எடுத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார் சரிஞ்சு வண்டியை எடுக்க விட மாட்டேன். நான் ஒரு ஆள் நீங்க நினைக்கிறீங்க வண்டியை தொடவே விட மாட்டேன். மேனேஜர் வர சொல்லுங்க. உங்க டிப்போ மேனேஜர் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்து கூட வண்டியை சரி பண்ணி அனுப்பலைன்னா இந்த வண்டியை நான் தொட விட மாட்டேன், எடுக்க விட மாட்டேன். அவங்க ஒரு நாளும் உயிரை கையில பிடிச்சிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வண்டி லோடு இழுக்கலன்னு சொல்லி டிரைவர் கண்டக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி கல்லு வச்சு இது பண்ணாங்க. என்ன நடக்குதுன்றத விரிவா பார்ப்போமா? அந்த பகுதியில் நடந்துருந்துச்சுன்னா அந்த வண்டி கவுந்திருக்க வாய்ப்பு இருக்கும். பள்ளத்துக்குள்ள தான் போகணும். கவுந்தா கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி பள்ளத்துல தான் போய் விழணும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியிலிருந்து ஓடுவன்பட்டி மலைப்பாதை வழியா பொன்னமராவதிக்கும் திருப்பத்தூர் பனிமலை மற்றும் பொன்னமராவதி பனிமலை பேருந்துகள் குறிப்பிட்ட நேரங்களில் இயக்கப்பட்டு இருக்கு. அதுல ஒடுவன்பட்டி மலைப்பாதையில தமிழ்நாடு அரசுடைய நகர பேருந்துகள் போயிட்டு இருக்கு. இதுல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாசத்துக்குள்ளேயே என்னென்ன நடந்திருக்குன்னா 3 வாட்டி அரசு பேருந்து மலைப்பாதை ஏறும்போது பிரேக் டவுன் ஆனதா கூறப்படுது. அவங்க ஒரு நாளும் உயிரை கையில பிடிச்சிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வண்டி லோடு இழுக்கலன்னு சொல்லி டிரைவர் கண்டக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி கல்லு வச்சு இது பண்ணாங்க. டேமேஜ் ஆன பழைய பேருந்துகள் மலைப்பாதையில போறதுனால அங்க இருக்கக்கூடிய பயணிகள் நிறைய பேர் கஷ்டத்துக்குள்ளா இருக்காங்க. சமீபத்தில் தமிழ்நாடு அரசுடைய நகர பேருந்து மலைப்பாதையில போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஒடுவன்பட்டி மலைப்பாதையில போயிட்டு இருக்கும்போது அரசு பேருந்து மலையை ஏற முடியாம தடுமாறுறதா சொல்லப்படுது. ஆனா சார் இது வரைக்கும் எதையுமே சரி பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயே இப்போ திரும்பவுமே திருப்பத்தூர் பனிமலை பேருந்து சிங்கம்புணரியிலிருந்து பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள்னு நிறைய பேரை ஏற்றிக்கிட்டு பொன்னமராவதி நோக்கி ஒடுவன்பட்டி மலைப்பாதை வழியா போயிட்டு இருந்திருக்கு. திரும்பவுமே மலைப்பாதை வழியா அரசு பேருந்து போயிட்டு இருக்கும்போது பழுதான அரசு பேருந்துன்றதுனால திரும்பவுமே டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு டிப்போ மேனேஜரை சந்திச்சும் கூட இதுக்கு முழு தீர்வு அவர் காணலைங்கிற மன வருத்தமா இருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் நடக்காம திருப்பத்தூர் டிப்போ மேனேஜரா இருக்கட்டும், பொன்னமரை டிப்போ மேனேஜரா இருக்கட்டும், எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பு கிராமம் சார்ந்து ஒடுவன்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் சார்பாகவும் இந்த பஸ்ஸை மாற்றி எங்களுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள வந்துட்டு இதுல பயணம் பண்ண எங்களுக்கு உறுதி அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மலைப்பகுதிகளில் பழைய பராமரிப்பு இல்லாத பேருந்துகள் இயக்கப்படுறதுனால அடிக்கடி அந்த இடத்துல பழுதாய் நிற்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அரசு கிட்ட வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க. இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாகியும் கூட கமெண்ட்ஸை தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விட்டா இந்த பஸ்ஸை மாற்றி எங்களுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள வந்துட்டு இதுல பயணம் பண்ண எங்களுக்கு உறுதி அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.